வணக்கம் வணக்கம் வணக்கம். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். ஸ்ரீ விசுவாச ஆண்டில் வாரப்பலன்கள் 11/8/2025 முதல் 17/8/2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். இதற்குரிய தமிழ் தேதி ஆடியின் இறுதி வாரம், ஆடி மாதத்தின் இறுதி வாரம், ஆடி 26 முதல் ஆவணி 1 வரை. அப்ப ஒரு அதிரடி அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்ப எல்லா ராசிகளுக்குமே இந்த வாரப்பலன்கள், தெய்வீக வரம் தரும் வாரப்பலன்களை நம்ம பார்ப்போம். வாரப்பலன்கள் மீன ராசி நேயர்களே, உங்களுக்கான வாரப்பலன்கள். ஒரு அதிரடி மாற்றம், ஆடியில் ஒரு அதிரடி மாற்றம். ஆடியின் இறுதி வாரத்தில் ஒரு சிறந்த யோகத்தை பெறக்கூடிய ஒரு பலவிதமான மாற்றங்கள், பரபரப்பான மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான காலங்கள். இப்ப இந்த வாரம் எப்படின்னா, தொழிலில் நிச்சயமாக ஒரு இடமாற்றம் ஏற்பட வேண்டும் மீனராசி. அதில் மாற்றம் இருந்தால்தான் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். ஏன்னா இப்போ மீனராசிக்கு 1/10க்குரியவர் ராகுனுடைய சாரத்தில் அம்சத்தில் வலிமை அடைகிறார். அப்போ ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஊர் விட்டு ஊரோ தேசம் விட்டு தேசமோ தொழிலை அமைச்சுக்கிறணும். அதுதான் ஒரு சிறப்பான முன்னேற்றமாக அமையும். இப்ப எல்லாருக்கும் தனகாரன் என்று சொல்லக்கூடிய தொழில் மூலம் வருமானத்தை தரக்கூடிய குரு பகவான் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது, ராகு நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த ராகு எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு 12ஆம் இடம் ஊர் விட்டு ஊர் ஒரு இடமாற்றத்தை உருவாக்கினால் நீ மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் உண்மை. மீனத்துக்கு 12ஆம் இடத்தில் சனி ராகு இருக்கும் பொழுது மிகப்பெரிய வலிமை கொண்ட இடம். அது பொதுவாகவே இந்த இடம் விரயஸ்தானம். அப்படின்னா விரயஸ்தானம் கிடையாது, ஆட்சி பெற்ற சனியால், மூல திரிகோணத்தின் சனியால் நினைத்த காரியம் வருமானம் சேமிப்பு ஆகும். 11ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 11ஆம் இடம் லாபஸ்தானம், அதற்கு 2ஆம் இடம் அதற்கு வருமானம் தரக்கூடிய 11ஆம் இடத்துக்கு தனஸ்தானம். அப்ப உங்களுக்கு சேமிப்பு ஸ்தானம். எதிர்காலத்தில் சேமிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர்கள், விரயமாகாமல் பண முன்னேற்றம், பலவிதமான வருமான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம். ஆக ஒரு தொழில் உத்தியோகம் என்றாலும் இடமாற்றம், உத்தியோக உயர்வு ஒரு இடமாற்றத்தினால், ஒரு ஊர் விட்டு ஊர், ஒரு மாநிலம் விட்டு மாநிலம். சரி, நான் வெளிநாட்டில் தொழில் பார்க்க போறேன், தாராளம் போங்க. வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறேன், தாராளம் போங்க. அதுதான் நடக்க போறது. அதற்குரிய ஒரு சிறந்த அமைப்புகள் நடந்துட்டு இருக்கு இப்ப. சரி, அடுத்து பொதுவாகவே பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்று இருக்கு. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அது சரராசி. அவர் அதாவது சரத்தில் கிரகம் இருந்தால் தரத்தில் உயர்ந்திடுவார். ஆக மீனராசிக்கு சரராசி என்பது கடகராசி 5ஆம் இடம். 5ஆம் இடம் ஒரு அதிகாரத்துவம் வாய்ந்த ஒரு பதவி யோகம், நல்ல பதவி, அதே நேரத்தில் அறிவு திறமை வாய்ந்த ஒரு பொறுப்பு, அறிவு திறமையோடு செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பான பதவிகள், பேரும் புகழும் தரக்கூடியது, அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியது, சிறந்த யோகங்கள், நல்ல பதவிகள், அதே நேரத்தில் வம்சம் விருத்தி ஆகக்கூடியது, புகழ் பெறக்கூடிய யோகங்கள், நல்ல சம்பாத்தியம் எப்படி ஒரு நல்ல பதவியால் நல்ல சம்பாத்தியம், நல்ல பெருமையான வாழ்க்கை. அப்ப இந்த 5ஆம் இடத்திற்கு எதிர்புறம் இருக்கக்கூடிய அந்த 11ஆம் இடம், அந்த 11ஆம் இடம் எல்லாராலும் பெருமையாக போற்றப்படுகின்ற யோகத்தை தரக்கூடியது.
எல்லாராலும் பெருமையாக புகழ்மிக்க ஒரு வாழ்க்கையை உருவாக்கக்கூடியது, உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியது, உங்கள் உயர்த்தி நிற்கக்கூடியது. ஆக சொந்தமாக தொழில் செய்தாலும் சரி, வியாபாரம் செய்தாலும் சரி, அந்த வியாபாரம் எல்லாருடைய ஆதரவாலும் உயர்ந்து சிறந்து ஒளிமயமான ஒரு வாழ்க்கையை, உங்களுடைய தொழில் எல்லாருக்கும் பெருமையாக பேசப்படுகின்ற நல்ல வருமானம் வரக்கூடிய நிலையில் உருவாகக்கூடியதான் இந்த ஒளி கிரகம் என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் புதனோட வியாபாரத்துக்குரிய புதனோட சேர்ந்து அந்த முதலீட்டு ஸ்தானத்தில் உங்கள் அப்பா செய்கிற முதலீடு பல மடங்கு பெருகும். நல்ல பதவி யோகமும், செய்கின்ற தொழில் உயர்ந்த வருமானமும், அந்த செய்கின்ற தொழில் நல்ல மக்கள் மத்தியில் நல்ல பேரும் புகழும் எடுக்கக்கூடிய யோகமும் சிறப்பு பெறுகின்ற நிலை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இந்த சிலருக்கு ஏதாவது பிள்ளைகளால் ஏதாவது பிரச்சனைகள் அது இருக்கிறது. ஏன்னா குரு தோஷத்தில் இருக்கிறார், புத்திர தோஷம். பிள்ளைகளால் சிலருக்கு கல்யாணமான குழந்தை இல்லாத நிலை இருக்கும். சிலர் ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளால் பிரச்சனை இருக்கும். அதை அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். குழந்தைகளால் பிரச்சனை, குழந்தைகளால் தேவையில்லாத பிரச்சனைகள் இருக்கும். அதுக்கு நீங்கள் விநாயகனை வழிபாடு செய்யுங்க. மற்றபடி உங்கள் சுய ஜாதத்தை பார்க்கும்போது அதுக்கான முழு நிவர்த்திக்கான ஒரு பலன் கிடைக்கும். சரிங்களா? அடுத்து இந்த 2ஆம் மீன ராசிக்கு 2-9 7ஆம் இடத்தில் இருந்தால் மிகப்பெரிய செல்வ யோகம். கணவன் என்றால் கணவனுக்கு செல்வ யோகம், மனைவி என்றால் மனைவிக்கு செல்வ யோகம். 2-9 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது அப்ப காலச்சக்கரத்தின் 1-8 உங்களுக்கு பணவரஸ்தானம். இரண்டுமே பணவரஸ்தானம். மீன ராசிக்கு 2ஆம் இடம் பணவரஸ்தானம். பொதுவாக பணவரஸ்தானத்துக்குரிய இடங்கள் என்ன? 2, 5, 8, 11. 2, 5, 8, 11 பணபரஸ்தானங்கள். அப்போ மீனராசிக்கு 2ஆம் இடம் மேச ராசி, 8ஆம் இடம் விருச்சிக ராசி. அப்போ அடுத்து 11ஆம் இடம் என்ன? அது மகர ராசி. அப்போ மகர ராசிக்கு அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பெற்று செல்வத்தை சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கார். அப்போ 2-8 செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்துல. அப்போ வெளிநாட்டு யோகம், வெளிநாட்டு வருமானம், ஒரு மிகப்பெரிய தொழில், ஒரு காம்ப்ளெக்ஸ் பெரிய, அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் தொழிலை நீங்கள் வைக்கக்கூடிய தொழில்களை சாதாரண விஷயம் இல்லை. எல்லாரும் அந்த உங்கள் தொழிலை ஏற்றியெல்லாம் உங்கள் இடத்துக்கு வரக்கூடியது. அங்கே போனால் தான் எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேரும் புகழோடு அந்த தொழில் பார்க்கக்கூடிய நிலை மீன ராசிக்கு ஒரு ஆச்சரியமான யோகம். எவ்வளவு தூரம் தொழில் வருமானங்கள் இல்லைன்னு வருத்தப்பட்டீங்கன்னா அதெல்லாம் அதிகப்படியாக வரக்கூடிய ஒரு யோகங்கள். ஆக வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, திருமணம், நல்ல திருமணம் இல்லாத நல்ல திருமணம். அதே நேரத்தில் இவர் 9ஆம் அதிபதியாக இருப்பதனால் 2ஆம் திருமணம், சிலருக்கு 2ஆம் திருமணம் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சிலருக்கு மீன ராசிக்காரருக்கு 2ஆம் திருமணம் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். திருமண யோகத்தில் 2ஆம் திருமணம். புரிஞ்சுங்களா? இதுதான் இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். புரிஞ்சுட்டீங்களா? இப்போ இது ஒரு பொதுவான பலன். இது ஒரு பொதுவான பலன். உங்கள் தனிப்பட்ட உங்கள் தலையெழுத்து, உங்கள் பிரம்மன் உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தில் இருக்கார். அதுதான் உங்கள் தனிப்பட்ட சுய ஜாதகம். அதில் தசாபுத்திகள் ஒன்று இருக்குது. அந்த தசாபுத்திகளுக்கும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கும் தற்போது உள்ள கிரக நிலை, அதாவது கோச்சார கிரகத்துக்கு, இப்போ நான் சொல்லக்கூடிய கோச்சார பலன்களுக்கும் சம்பந்தம் ஏற்படணும். சம்பந்தம் ஏற்பட்டால் யோகமான ராஜயோக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ சுய ஜாதத்தை பார்த்துக்கிறணும். அப்போ உங்களுடைய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், தொழில் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பிள்ளைகளுடைய திருமணங்கள், அதே நேரத்தில் அதாவது முடக்கப்பட்ட செல்வங்கள், நண்பர்களால் முடக்கப்பட்ட வருமானங்கள், இதெல்லாம் தெளிவாக நமக்கு எப்போ சரியாகும், எந்த தெய்வ வழிபாடு பண்ணுறது, அதுக்கான நிவர்த்தி என்ன அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது இது ஜோதிட சாஸ்திரம், பிரம்மன் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். அதை அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருக்கேன். மனிதன் படைத்ததில்லை. ஜோதிட சாஸ்திரம் இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை.
அதை கணித்து சொல்வதுதான் தவறு. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. ஆக ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க, குடும்பத்தோடு உட்காருங்க, உங்கள் பிள்ளைகளோடு உட்காருங்க, தெளிவாக எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கிய பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர், பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா. நன்றி, வணக்கம்.